ஈரோடு பக்கத்துல இருக்க ஒரு மென்ஸ் பிரைவேட் ஹாஸ்டல்ல ஒரு சம்பவம் நடக்குது. 2018 ஈரோடு அருகே உள்ள ஒரு மென்ஸ் பிரைவேட் ஹாஸ்டல்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் விஷயமா தங்கி இருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் நேம் சரண், இன்னொருத்தர் பிரசாந்த், இன்னொருத்தர் யுவராஜ். எக்ஸாம் கோச்சிங்காக அங்க தங்கி இருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கும். அந்த பில்டிங்ல நைட்டு 11க்கு அப்புறம் டோட்டலா ஃபுல்லா சைலண்ட் ஆயிரும். ஏன்னா அந்த ஹாஸ்டல் இருந்த இடம் அந்த மாதிரி. அவங்க தங்கியிருந்த ரூம் கிட்டத்தட்ட 2வது ஃப்ளோர்ல இருக்கு. அதாவது பேஸ்மெண்ட்ல இருந்து 1, 2 கிட்டத்தட்ட கீழ இருந்து என்ன 3வது கவுண்ட் வரும். அந்த ஃப்ளோர்ல தங்கியிருக்காங்க. இவங்க தங்கியிருக்க அந்த ஃப்ளோர்ல ஒரு ரூம் வந்துட்டு பல மாசமா பூட்டப்பட்ட நிலையிலேயே இருந்திருக்கு. புரியிற மாரி சொல்லணும்னா, அந்த ரூமோட வெளிய இருக்க அந்த தொறங்குற அந்த ஹேண்டில்ல கூட டஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ரூம் யூசேஜ் இல்லாம இருந்திருக்கு. அந்த ரூம பத்தி வார்டன்ட்ட கேட்டா கூட, அது ஸ்டோரேஜ் ரூம் தான். அது ரொம்ப மாசமா பூட்டிட்டு இருக்கு. நீங்க அந்த பக்கட்டு போகாதீங்கன்னு தான் சொல்லுவாரே தவிர, ஏன்னு ரீசன் சொல்ல மாட்டாரு. ஏன் பூட்டிருக்கு என்னன்றது. அந்த ரூம் கரெக்ட்டா எங்க இருக்குன்னா, இவங்க ரூம்லேருந்து கரெக்ட்டா 2வது ரூம். அதாவது இவங்க ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் அந்த ஸ்டோரேஜ் ரூம். அந்த யூஸ் பண்ணாம இருக்குன்னு சொல்லப்படுற அந்த ரூமும் இருக்கு. ஒரு நாள் நைட்டு சரண் படிச்சுட்டு தூங்க லேட் ஆயிருது. ஸோ படிச்சு முடிச்சோனே சரி தண்ணி குடிச்சிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு வெளிய வந்து தண்ணி குடிக்கலான்னு போறாரு. இவங்களுக்கு எப்படின்னா தண்ணி குடிக்கிறது எப்படின்னா 2 ரூமுக்கு ஒரு தண்ணி குடிக்கிற இடம்ன்ற மாரி வச்சிருப்பாங்க. அது எங்க இருக்குன்னா 2 ரூமுக்கும் சென்டர்ல வெளிய தான் இருக்கும். ஸோ இவர் தண்ணி குடிக்கலான்னு வெளிய வராரு. வெளிய வரும்போது ஒரு சத்தம் அவருக்கு தெளிவா கேட்குது. என்னடா ஏதோ சவுண்ட் கேட்குற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுக்காம தண்ணி குடிக்க கிட்ட போகும்போது அகைன் அந்த சவுண்ட் கேட்குது. டிக் டிக் டிக்ன்னு இந்த மாரி கேட்கும்போது எங்க இருந்து அந்த சவுண்ட் வருது அப்படின்றதுக்காக நல்லா நோட் பண்றாரு. நோட் பண்ணும்போது அந்த சவுண்டு அந்த ஸ்டோரேஜ் ரூம்லேருந்து வர்றது இவருக்கு கிளியரா தெரியுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இருக்காரு. ஏன்னா, அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா பூட்டி தான் கிடக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இது சவுண்ட் வருது? ஒருவேளை நமக்கு தான் பிரம்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிட்டு வேகமா போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையுமே எழுப்பிட்டு, "டேய் இப்படி தான்டா அங்க சவுண்ட் கேட்குதுடா. வாங்க என்னன்னு பார்க்கலாம்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டயும் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அங்க என்னதான் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அந்த டோர் கிட்ட போகும்போது, உள்ள இருந்து ஒரு ஆள் தட 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 தடன்னு அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு சவுண்ட் கேட்கொட்டி எல்லாரும் 3 பேருமே ஒரு மாரி பேய் அறைஞ்ச மாரி நிக்கிறாங்க ஆக்சுவலா. அது இல்லாம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சாவி வார்டன்ட்ட இருக்கு. வார்டன் இந்த ரூம் ஓப்பன் பண்ணலன்றாரு. அப்ப ரூம்குள்ள யாரு போயிருப்பா? யாரையும் உள்ள அடைச்சு கிடச்சு வச்சிருக்காங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைம் உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. டோர ஓப்பன் பண்ணுங்க. திரும்ப சொல்றேன். டோர ஓப்பன் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 3 பேருக்குமே அடிச்சு போட்ட மாரி பயம் வந்துருது. அதுவும் இல்லாம இவங்க மைண்டுக்குள்ள யோசிக்கிறது என்னன்னா, வார்டனும் 6 மாசமா இந்த ரூம் பூட்டி தான் கிடக்கு. சம்திங்ன்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரூம்குள்ள எப்படி ஒருத்தன் போயிருப்பான்? அது இல்லாம ஹேண்டில்ல இருக்க டஸ்ட் அப்படியே இருக்கு. யாரோ கதவ தொறந்து உள்ள போன மாரியும் அறிகுறி தெரியல. அப்படி இருக்கும்போது, உள்ளுக்குள்ள எவனையாச்சும் பூட்டி வச்சுட்டு இருக்கானுங்களோ? அத நம்ம மறைக்க தான் இந்த ரூம் ரொம்ப நாளா பூட்டியிருக்கு. ரூம்ல எதுவுமே இல்லன்னு சொல்லி சொல்றாங்களோன்னு சொல்லிட்டு இவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த டைம் அவங்க அந்த வெளிய ரூமுக்கு வெளிய இருக்க நடப்பாதையில இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. அந்த இடமே டோட்டலா டார்க் ஆகுது. அந்த டைம் ஃபோன் எடுத்து ஃபோன்ல டார்ச் ஆன் பண்ணி கீழ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது டோருக்கு கீழ இருக்க அந்த கேப்ல உள்ள ஒரு உருவம் மூவ் ஆகுறது கிளியரா அவங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரி வராதுடான்னு சொல்லிட்டு வேகமா 3 பேரும் ரூமுக்குள்ள ஓடி போயிட்டு அந்த பொழுதுமே அப்படியே கழிக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் வார்டன் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க ஒண்ணு விடாம. சரி இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. டைரக்ட்டா அந்த ரூம் ஓப்பன் பண்ணி காட்டிட்டா இவங்களுக்கு பயம் ஓரளவுக்கு போகலான்னு சொல்லிட்டு வார்டனும் அவங்கள கூட்டிட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு அந்த ரூம் டோர ஓப்பன் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஷாக்கு. ஏன்னா ரூமுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. டோட்டலா எல்லாமே எம்ப்டியா இருக்கு. அந்த ஃபர்னிச்சர் கூட எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த ரூம்ல சென்டர்ல ரூமோட நடுவுல யாரோ ஒரு ஆள் டெய்லியுமே அந்த ரூம யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ரூமோட சென்டர்ல மட்டும் இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் ஈரமாவும், காலடி அச்சு ஈரத்துல நனஞ்ச கால்ல நடந்தா எப்படி இருக்கும்? அந்த காஞ்ச தரையில காலோட அச்சு இருக்கும்ல, அந்த மாரி அந்த ரூமோட சென்டர்ல இருக்கு. வார்டன் அத சீரியஸா எடுக்கவே இல்ல. ஏன்னா லாஸ்ட்டா அந்த ரூம கிளீன் பண்ணிட்டு போம்போது எல்லாருமே அத வாஷ் பண்ணி அந்த மாரி தான் பண்ணியிருந்தாங்க. மேபி அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காலடி அச்சு இருந்திருக்கலாம். அதில மேபி எதனால வாட்டர் லீக்கேஜ் இருந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ல பட்டு மேபி இப்ப அது நடந்த மாரி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு வார்டன் நெனச்சுட்டு, "ஃப்ரீயா விடுங்கடா, ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் சொல்றாரு. ஆனா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாரி பேய் அடிச்ச மாரி தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்க நேத்து நைட்டு சத்தத்த கேட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது, "டேய் மச்சான் உள்ள ஏதோ இருக்குடா" அப்படின்ற மாரி ரொம்ப 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 பயத்தோட அவனுங்கள் கூடயே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நெறைய சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம பார்ட் 2ன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கமெண்ட்டுக்கு மேல வரவிட்டு, இந்த வீடியோ நீங்க பார்க்குற அடுத்த நாளே நான் பார்ட் 2 ரிலீஸ் பண்றேன். ஸோ மறக்காம நீங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணி விட்டுருங்க. என்னமோ பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் மட்டும் 50க்கு மேல போட்டு விடுங்க. பார்ட் 2 சூன் வந்துகிட்டே இருக்கு.